சொல்லுவாங்க, விளையும் பயிர். அப்படி நம்முடைய வெற்றி இங்க இருக்கிற மக்களுடைய எழுச்சிய சாட்சி. சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அண்ணன் செம்மலை அவர்களே, மாவட்ட கழக அறிவிச்சவர் இளங்கோவன் அவர்களே, முன்னாள் MP அருவி சந்திரசேகரன் அவர்களே, முன்னாள் MLA பொன் ராஜா அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அறிவிச்சர் திரு K செல்வராஜ் அவர்களே, திரு TM சுப்பிரமணியம் அவர்களே, திரு சந்திரசேகரன் அவர்களே, திரு S செல்வம் அவர்களே, மேட்டூர் நகர கழக திரு VR சரவணன் அவர்களே, பேரூர் கழக செயலாளர்கள் சகோதரர் திரு எம்ரால் M வெங்கடாஜலம் அவர்களே, திரு M ராஜரத்னம் அவர்களே, திரு KR மோகன்குமார் அவர்களே, திரு CJ குமார் அவர்களே, மகளிர் மாவட்ட செயலாளர் சகோதரி திரு லலிதா சரவணன் அவர்களே, வழக்கறிஞர் மாவட்ட அறிவிச்சர் சிந்தன் அவர்களே, அமைப்பு பேரவை செயலாளர் திரு கலையரசன் அவர்களே, ராஜா அவர்களே, பொதுக்குழு திருமதி மணிச்சித்ரா அவர்களே, IT விங் மண்டல துணை செயலாளர் திரு நிர்மல் ஆனந்த் அவர்களே, IT விங் மண்டல பூர்வ திரு பான் பிரதாப் அவர்களே, மாவட்ட மாணவனி செயலாளர் திரு கௌசிக் ராஜா அவர்களே, நம்ம கோட்டையில் அங்கம் வைக்கின்ற பாஜக மாவட்டத்தில் திரு ஹரிராம் அவர்களே, பாமக மாவட்ட திரு சதாசிவம் அவர்களே, பாமக மாநில துணைத் தலைவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களே, மாநில வன்னியர் சங்க துணைத் தலைவர் திரு வக்கீல் துரைராஜ் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற மாவட்ட செயலாளர் திரு வழக்கறிஞர் திரு மாதேஸ்வரன் அவர்களே, தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட திரு ரகு அவர்களே, IJK மாவட்ட திரு சுதாகர் அவர்களே, மிதலை நாடு மக்கள் கட்சி மாவட்டத்தில் திரு விவேகானந்தன் அவர்களே, இங்கே திரளாக குழுமி இருக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தலைவர்களே, வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, வியாபாரிகளே, விவசாய தொழிலாளர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, வாக்காளர் பெருமக்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, நம்முடைய கூட்டணி சார்பாக அதிமுக தலைமை கழகம் அறிவிக்கப்பட்ட இந்த மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு அறிவிச்சவர் திரு G வெங்கடாஜலம் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு G வெங்கடாஜலம் முன்னாள் MLA, அவருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களியுங்கள். இரட்டலை சின்னத்திலே வாக்களிங்கள். நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், மக்களின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், விவசாயியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. இன்னைக்கு மேட்டூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. ஆக இன்றைக்கு அதிமுக பல திட்டங்களை இந்த மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில நிறைவேற்றி தந்திருக்கிறோம். 2021 சட்டமன்ற பொது தேர்தல் அப்ப கூட்டணிக்கு நம்ம ஒதுக்கணும். இப்பொழுது நம்முடைய வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் கூட்டணியும் இரண்டு கண் போன்றது. ஆக நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. 2021 சட்டமன்ற பொது தேர்தல் அந்த காலகட்டத்திலையும் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதியில் 10 தொகுதியில் வென்ற கூட்டணி அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி. ஜெயிச்சுமில்ல. தமிழ்நாட்டிலேயே ஒரு மாவட்டத்தில் இரட்டை இலக்கில் வெற்றி பெற்ற ஒரே மாவட்டம் சேலம் மாவட்டம். திரு ஸ்டாலின் வேணா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இருக்கலாம், ஆனா
சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி தான் ஆளுங்கட்சி. ஆக வலிமையான இயக்கம் அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், வாசன் கட்சி மற்றும் ஐஜேகே, அப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சி, அதே போல பல கட்சி நம்மளோட இணைஞ்சிருக்குது. கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருமித்த கருத்தோட இருக்கிறோம். திமுக அப்படியா இருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வச்சு பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியில வரும்போது அந்த கூட்டணியுடைய தலைவர் சொல்றார், அழுது கொண்டே சிரிக்கிறேன் என்ன சொன்னாரு? அழுது கொண்டே சிரிக்கிறாராம். அப்படி கூட்டணி அப்படிதான் திமுக கூட்டணி. அண்ணா திமுக கூட்டணி அப்படியா இருந்தது. தலைமை கழகத்துக்கு, அண்ணா திமுக தலைமை கழகத்துக்கு பாரதிய ஜனதா தலைவர் வந்தாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்தாங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் வந்தாங்க. பேச்சுவார்த்தை நடத்தணும். 2 மணி நேரத்தில் யார் யாருக்கு எத்தனை தொகுதி என்று முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்ட ஒரே கட்சி அண்ணா திமுக கூட்டணி. அறிவிச்சுள்ள திமுக காங்கிரஸ் 20 நாட்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. நடந்ததில்ல 20 நாட்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்தது. திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போய் திரு சோனியா அம்மையா அவர்களையும் திரு ராகுல் காந்தி அவர்களையும் கால் விழுந்து கெஞ்சி கூட்டணி அமைத்த கூட்டணி திமுக கூட்டணி. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் இயற்கையான கூட்டணி. நாம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் அனைத்தும் மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும். மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும். ஊழல் ஆட்சியை விரட்ட வேண்டும். அதுதான் நம்ம கூட்டணியுடைய நோக்கம். இப்படி நம்முடைய கட்சிகள் எல்லாம் ஒருமித்த கருத்து, திமுக என்ற தீய சக்தி தமிழகத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும். திரு ஸ்டாலின் சொல்றாரு, எல்லா இடத்திலையும் போற இடத்துல பேசுறாரு, ஒத்த கொள்கையா. ஒத்த கொள்கையுடைய கட்சி எல்லாம் திமுக சார்பாக திமுக தலைமையில் இணைஞ்சிருக்குதான். ஒத்த கொள்கைனா திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா, திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா, திமுக விடுதலை சிறுத்தையும் ஒரே கொள்கையா? அப்படி இருந்தா ஏன் பாண்டிச்சேரியில் திமுக காங்கிரஸ் தான் போட்டிடுது, மற்றவெல்லாம் கைவிட்டுட்டாங்க. இன்னைக்கு கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் போட்டிடுது இல்ல. அப்போ ஒத்த கொள்கையுடைய கட்சியா? தமிழகத்தில் ஒத்த கொள்கையா, மற்ற மாநிலத்தில் ஏத்து போட்டிடுவாங்களா? எப்படி திரு ஸ்டாலினுடைய நாடகம் என்பதை மக்கள் உணர வேண்டும். மாநிலத்துக்கு மாநிலம் தக்கவாறு நடிப்பில் சிறந்த மன்னர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அழகா நடிப்பார். திரு சிவாஜி கணேசனோட சிறப்பா நடிக்கிற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். ஒரே கொள்கைன்னா அப்புறம் கட்சி கலைச்சிட்டு போயிடலாம், ஒரே கட்சியை வச்சுக்கலாம். ஒரே கொள்கையுடைய கட்சினா மற்ற கட்சியெல்லாம் திமுக கூட்டணி இருக்கிற கட்சியெல்லாம் திமுக இணைஞ்சுக்கலாம். 5 வருஷம் திமுக பத்தி பேசினாங்களா? ஏத்து பேசினாங்களா? திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி பேசா? மக்களுடைய பிரச்சனை பத்தி சட்டமன்றத்தில் பேசினாங்களா? அதனாலதான் ஒரு சீட்டு குறைச்சு கொடுத்துட்டார். 5 வருஷம் வாயே பேசாம மௌனமா இருந்ததற்கு காரணம் பரிசு ஒரு சீட்டு குறைவு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. நான் அப்பவே சொன்னேன் அந்த தலைவரிடத்துல, நீங்க எல்லாம் கட்சி வச்சிருக்கிறீங்க, மக்களுடைய பிரச்சனை சட்டமன்றத்தில் பேசுங்க. நீங்களே எங்க வரிசையில் தான் எதிர் வரிசையில் தான் அமர்ந்திருக்கிறீங்க, நாங்க ஒருத்தர் தான் குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம், நீங்களும் மக்களுடைய பிரச்சனை பேசுன்னு சொன்னோம். பேசவே இல்லை. 5 வருஷம் ஜால்ரா போட்டாங்க. ஜால்ரா போட்டதுக்கு ஒரு சீட்டு குறைவு, ஒரு சீட்டு குறைவு. இன்றைக்கு கட்சி எதுக்காக இருக்குது? மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் ஒவ்வொரு கட்சியும் மக்களை சந்தித்து போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை குரல் கொடுக்க வேண்டும். பிரதான எதிர்கட்சி அண்ணா திமுக. நாங்கள் தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனையை, மக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் ஒழிச்சுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே இதுவரை எதிர்கட்சி தலைவர்கள்
2.25 மணி நேரம் பேசின வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை நான் படைத்தேன். 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் மக்களுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனை, எங்கிட்ட கொடுக்கப்பட்ட கோரிக்கை, மக்களுடைய பிரச்சனை, அதையெல்லாம் சட்டமன்றத்தில் எழுப்பி அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை தீர்ப்பதற்கு அதிமுக கட்சி முழு மூச்சுடன் பாடுபட்டது. ஒரு நாள் ஸ்டாலின் கவர்னர் போன வருஷத்துக்கு முந்தித்த வருஷம் மேதக ஆளுநர் வர, அப்போ நான் பிரதான எதிர்க்கட்சி என்ற தலைவர் முறையில் அதிமுக சார்பாக பேசிட்டு இருந்தேன். 2.25 மணி நேரம் பேசிட்டேன். முதலமைச்சர் எழுந்திருச்சு, எனக்கு பசிக்குதுங்க. முதலமைச்சர் பசிக்குது, இன்னும் எவ்வளவு நேரம் பேசுகிறேன்? இன்னும் 1 மணி நேரம் பேசுவேன். ஏங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்களே? அவ்வளவு பிரச்சனை இருக்குது திமுகவில், அவ்வளவு பிரச்சனை திமுக அரசாங்கத்தில் இருக்குது. மக்களுடைய பிரச்சனை பேசுறது தான் நான் வந்து அமர்ந்திருக்கிறேன். அதனாலதான் பேசுறேன். ஏங்க இவ்வளவு நேரம் பேசிட்டீங்க, ஏகப்பட்ட கருத்து சொல்லிட்டீங்க, இதுக்கெல்லாம் நான் போய் பதில் தயார் பண்ண வேணும், எனக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேணும், சாப்பிட வேணும் பாருங்கனாரு. நான் இத்துடன் பேச்சை முடித்துக் கொள்ள வந்துட்டேன். இத்துடன் பேச்சை நிறுத்திட்டேன். அப்படி முதலமைச்சரையே திணற அடிச்ச கட்சி அதிமுக கட்சி. எங்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு, அதிமுக கொடுக்கின்ற வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துவோம். அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அத்தனை உறுப்பினரை நீக்கிட்டாங்க. சிங்க மாதிரி தனியா போய் சட்டமன்றத்துக்குள்ள போய் பதில் சொன்னாங்க. ஒரே ஒருவர் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து திமுகவுக்கு தகுந்த பதிலடி கொடுத்தாங்க. எல்லா மந்திரியும் எழுந்திருச்சு அம்மாவுக்கு பதில் சொன்னாங்க. அப்படி மக்களுடைய பிரச்சனை என்று சொன்னால் அதை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்ற கட்சி அதிமுக கட்சி. அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோட சீரழிந்து விட்டது. உண்மைதானே? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? பாட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இருக்குதா? இனிமேல் பாட்டியம்மாவெல்லாம் தனியை விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் ரொம்ப மோசமான ஆட்சி. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எதனால இவ்வளவு பிரச்சனை வருது? கஞ்சா போதை. இன்றைக்கு போதை பொருள் விற்பனை தமிழகத்தில் அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. இந்த கஞ்சா விற்பனை மூல முடக்கு வீதி எல்லா பக்கம் விற்குது. இந்த கஞ்சா போதை மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பயன்படுத்துவதனால நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்த போதை ஆசாமியில் செய்கின்ற குற்றங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் அதிகரித்து விட்டது. இந்த கஞ்சா போதை ஆசாமி தான் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் நடக்குது இல்ல? கிருஷ்ணகிரியில 2 வயது குழந்தை, பிஞ்சு குழந்தை கூட பாலியல் சீண்டக்கு உட்படுத்தப்பட்டு அது கதற துடிச்சு இறந்து போச்சு. திரு ஸ்டாலின் சொல்றாரு, அப்பா அப்பான்னு சொன்னா எனக்கு காதல் இடிக்குதுனாரு. அந்த குழந்தை அப்பா அப்பான்னு கதறிச்சு. அப்ப எங்க ஸ்டாலின் போனீங்க? மக்கள் கேட்கிறாங்க. அதுக்கு 2 நாள் நேற்றைய தினம் சென்னைக்கு பக்கத்தில் மிஞ்சூர் ஒரு இஸ்லாமிய பெண், கல்லூரி பெண் வீட்டுக்குள்ள பூந்து 3 பேர் போதை ஆசாமிய பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த பெண்ணை அறிவாளால் வெட்டி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க. போன ஒரு வாரத்துக்கு முந்தி விழாத்துக்குளம் இன்னைக்கு ஒரு கல்லூரி பெண்ணு மாலையில காணாம போயிட்டாங்க. அடுத்த நாள் சடலமா மேய்க்கிறாங்க. பாலியல் சீண்டலுக்கு உயிர் போயிட்டது. இப்படி தொடர் பாலியல் சீண்டல் இந்த ஆட்சியில் நடக்குது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இருக்கிற சமூக நலத்துறை அமைச்சர் தெளிவா ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 5 ஆண்டுல 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 18,000 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதுல 6999 போக்சோ வழக்குனா சிறுமிகள் 8 வயசுக்கு குறைவாக இருக்கின்ற சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டா போக்சோ வழக்கு பாயும். அப்படின்னா 6999 சிறுமிகள் இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா இந்த ஆட்சியினுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஆட்சி வேணுமா? எவ்வளவு கேவலமா இருக்குது. 6999 பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு.
இதற்கெல்லாம் இந்த தேர்தலிலே முடிவு கட்டுவீங்களா? அதோட அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் தமிழகத்தில் போதை நடமாட்டம் முழுமையாக ஒடுக்கப்படும், ஒழிக்கப்படும். கஞ்சாவை முழுமையாக அறவாக ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்குவோம். ஸ்டாலின் குறிப்பிடுறார், 10 ஆண்டு காலமாக அண்ணா திமுக ஆட்சியில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று ஒரு தவறான கருத்தை பதிவு செய்கிறார். நீங்க சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சி 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம்ல. இன்னைக்கு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, மேட்டூர் அணை வறண்டு போச்சு, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அதையும் சமாளித்தோம். அதுக்கு பிறகு டெல்டா மாவட்டம் கடுமையான புயல், விவசாயி முறை பாய்ச்சிட்டுது, மக்களுடைய உடைமைகள்லாம் பாய்ச்சுது, அதை சீர் செஞ்சோம். அதுக்கு பிறகு கொரோனா, 1 வருஷம் வெளியில் வர முடிஞ்சுதா? அந்த காலகட்டத்தில் கூட சிறப்பான ஆட்சி கொடுத்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தோம். விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். கொரோனா காலம் 1 வருஷம் அரசாங்கத்துக்கு வருவாய் இல்ல, டாஸ்மாக் கடையில் வருமானம் இல்ல, பத்திரப்பதிவில் வருமானம் இல்ல, ரோட் டாக்ஸ் வருமானம் இல்ல, ஜிஎஸ்டி வருமானம் இல்ல, பெட்ரோல் டீசல் விற்பனை வரியில் வருமானம் இல்ல, எக்ஸைஸில் வருமானம் இல்ல. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசுக்கு அன்றைய தினம் நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 19-20 1 ரூபாய் வருமானம் இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் ஏழை மக்கள் பாதிக்க கூடாது, தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அதை முன்னிட்டு 1 வருஷம் ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி போட்டோம், விலையெல்லாம் சக்கரை கொடுத்தோம், விலையெல்லாம் பருப்பு கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம், குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோமா இல்லையா? அம்மா உணவகத்தில் 3 வேளை சுட சுட உணவு ஏழைகளுக்கு கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். கொரோனா காலத்தில் 7 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டுக்கின்ற முதியோர்களுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடியாக அவர் இல்லத்துக்கு சென்று உணவு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதை விட என்ன சான்று வேணும்? ஒரு அரசாங்கம் செயல்படுவதற்கு, ஒரு அரசாங்கம் சிறந்த அரசமாக, நிர்வாக திறமை மிக்க அரசாங்கமாக செயல்படுவதற்கு உதாரணம் அண்ணா திமுக அரசாங்கம். உண்மையா இல்லையா? 40,000 கோடி செலவு, கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு. நாங்க அந்த காலகட்டத்தில் கூட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வேலைக்கு வரல, சம்பளம் பிடிக்கல, 1 ரூபா கூட சம்பளம் பிடிக்கல. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அப்பொழுது நிதி அமைச்சராக இருந்த திரு பழனிவேல் தியாகராஜன் குறிப்பிட்டார், என்னை பார்த்து, திரு இபிஎஸ் அவர்களே, நீங்க முதலமைச்சர் இருக்கும் போது கொரோனா காலம் ஆசிரியர் வேலைக்கு வரல, அரசு ஊழியர் பெரும்பாலும் வேலைக்கு வரல, அவருடைய முழு சம்பளத்தை நீங்க கொடுத்தீங்க. பக்கத்தில் கேரளாவில் கொடுக்கல, ஆந்திராவில் கொடுக்கல, கர்நாடகாவில் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் முழு சம்பளத்தை கொடுத்தீங்க. இதனால அரசாங்கத்துக்கு 30,000 கோடி இன்னைக்கு போயிட்டுது. நீங்க அதே போல பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலத்தில் மாறி அரசு ஊழியருடைய சம்பளத்தை பிடித்து செஞ்சிருந்தா 30,000 கோடி மீதி ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அதை நான் அப்ப எந்திரிச்சு சொன்னேன், இன்றைக்கு அவர்களும் மனிதர்கள். ஆக அரசு ஊழியர்கள் இன்றைக்கு அரசாங்கம் போடுகின்ற சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கின்றவர் அரசு ஊழியர்கள். அவர்கள் எந்த விதத்திலையும் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது. அதனால முழு சம்பளத்தை கொடுத்தோம். வருமானமே இல்லாத போது கொடுத்தோம். நல்லா சிந்திச்சு பாருங்க. வருமானமே இல்லாத போது கூட கொடுத்து இந்தியாவிலேயே வருவாய் பற்றாக்குறை இல்லாத மாநிலமாக செயல்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசு. இந்த ஆட்சி அப்படியே இருக்குது. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிற. 5 லட்சம் கோடி என்ன கடனுக்கு என்ன தேவை? புதுசா ஏதாவது திட்டத்தை கொண்டாந்தியா? கொண்டாந்துருக்கிற மேட்டூர்ல எந்த திட்டத்தையும் கொண்டாடல. 5 லட்சம் கோடி கடன். சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் நீங்க வந்தீங்க, நான் பேசுற பேச்ச கேட்கறீங்க, அழகா போயிருங்க. எல்லாம் நீங்க தாங்க கட்ட வேணும். திரு ஸ்டாலின் வாங்கின கடனை எல்லாம் நான் உட்பட நீங்க எல்லாம் கட்ட வேணும்.
சாதாரண விளையாட்டா நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு தலையிலையும் கடன் சுமையை ஏற்றி அரசாங்கம் வேணுமா? தமிழ்நாட்டில் 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் நாட்டை ஆண்டு இருக்குது. 2021 அது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 4,85,000 கோடி. 73 ஆண்டு காலம். கொரோனா காலத்தில் வருமானம் இல்லை, செலவு அதிகம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 2021 வரை 4,85,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன் அளவு. 5 ஆண்டு 2021 இருந்து 2026 வரை 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய கடன் அளவு 5 கோடி, 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடிங்க. அப்படின்னா எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க சிந்திச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்தாங்களா? நான் முதலமைச்சர் இருக்கும் போது ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து, 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. 6 மாவட்டத்தை பிரிச்சேன். 6 மாவட்டம். ஒரு மாவட்டத்தை பிரித்து தனியா செயல்பட வேண்டியதான் 400 கோடி வேணும். ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆரம்பிக்கணும்னா 400 கோடி வேணும். அப்படி 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. அம்மா இருக்கும்போது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 6 மாவட்டம் தனியா பிரிச்சு கொடுத்தோம். அதோட 7 சட்டக்கல்லூரி. நான் இருக்கும்போது 6 சட்டக்கல்லூரி. சேலத்துக்கு ஒரு சட்டக்கல்லூரி கொடுத்திருக்கிறேன். இப்படி தமிழ்நாடு முழுவதும் 7 சட்டக்கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம். எவ்வளவோ அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்தோம். நீங்க என்ன கொடுத்தீங்க? எந்த ஒரு புதிய திட்டமும் இல்ல. பண்ணாங்களா? அது மட்டும் இல்ல, இப்போ அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சிந்திக்க வேண்டும். பட்டப்படிப்பு படித்தோட எண்ணிக்கை அதிகரிச்சது. 2011 அம்மா முதலமைச்சர் ஆகும் போது 100க்கு 32 பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி, கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, அதிகமாக கல்லூரி திறந்ததன் விளைவு ஏழை எளிய சாதாரண குடும்பத்தில் இருக்கின்ற, விவசாய குடும்பத்தில் இருக்கின்ற, கூலி தொழிலாளியுடைய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்டப்படிப்பு படிச்சு இன்னைக்கு 100க்கு 52 பேர் படிக்கிறாங்க. கல்லூரி திறந்ததுனால இன்றைக்கு குறைந்த கட்டணம். தனியார் கல்லூரிக்கு போனால் 75,000, அரசு கல்லூரியில் 12,000. இப்படி குறைந்த கட்டணம் இல்ல பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். இது 2030 மத்திய அரசு இலக்கு நிர்ணயிச்சது. அதை 2019-20 அந்த இலக்கை அடைய செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதை விட என்ன திறமையான அரசாங்கம் வேணும்? அதான் ஸ்டாலின் சவால் விட்டேன். திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சியில் ஒன்றும் செய்யலன்னு சொல்றீங்களே, நீங்க ஒரு மேடை போடுங்க. அந்த மேடையில நான் வர்றேன். எங்களுடைய ஆட்சியில் செய்த சாதனை சொல்றேன். உங்களுடைய ஆட்சியில் செய்த சாதனை சொல்லுங்க. மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். இது வரைக்கும் பதிலே இல்ல. செஞ்சா தானே சொல்ல முடியும். சொல்ல முடியுமா? நல்லா சிந்திச்சு பாருங்க. அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய அரசாங்கம். மக்களுக்கு என்ன தேவை அதை நிறைவேற்றுகின்ற அரசாங்கம். அப்படித்தான் நாங்கள் எண்ணி செயல்பட்டோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட இயக்கம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். அம்மா அந்த இயக்கத்தை கட்டி காத்தாங்க. திமுக அப்படி இல்ல, குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி. திமுக கட்சி குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி. அதிமுக மக்களுக்காக இருக்கின்ற கட்சி. அதனாலதான் மக்களுக்காக தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். இப்ப கூட 10.5 காட்டிட்டு இருக்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிச்சாச்சு. இந்தியா முழுவதும், தமிழ்நாடு இல்ல, இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அப்படி எடுக்கும்போது தமிழ்நாட்டிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதோட இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மின்கட்டணம் ஏத்தல, வீட்டு வரி ஏத்தல, கடவரி ஏத்தல, குடி வரி ஏத்தல, குப்பைக்கு வரி போடல. திமுக ஆட்சிக்கு பிறகு மின்கட்டணம் 67% உயர்த்தியாச்சு. கடைக்கு பீக் அவர், கடைக்கு 6 மணிலிருந்து 9 வரைக்கும் டபுள் சார்ஜ் வசூல் பண்றாங்கல்ல. இன்னைக்கு நகராட்சியில பேரூராட்சியில
வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு. கடைக்கு 150%, ஆண்டுக்கு 6% உயர்த்தி 12% உயர்த்திட்டாங்க. குடி வரி உயர்த்தியாச்சு, குப்பைக்கு வரி போட்டாங்க. அதோட விலைவாசி முன்னை முட்டுக்கிட்டாலும் உயர்ந்து போச்சு. இன்றைக்கு அரிசி விலை 1 கிலோ 30 ரூபா ஏறி போச்சு. எண்ணெய் 1 லிட்டர் 60 ரூபா ஏறி போச்சு. கடல் எண்ணெய், பருப்பு 1 கிலோ 60 ரூபா ஏறி போச்சு. இதை குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. எடுத்தாங்களா? இதே நான் முதலமைச்சர் இருக்கும் போது இப்படி உணவுப் பொருள் விலை ஏறிக்கிட்ட பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவா இருக்குதோ அங்க போய் கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமா விற்பனை செஞ்சு அந்த விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதற்காக கூட்டுறவுத்துறையில விலை கட்டுப்பாட்டு நிதி 100 கோடி ஒதுக்கி வச்சிருந்தேன். விலை ஏறக்கூடாது, ஏழை மக்கள் பாதிக்க கூடாது. அதற்காக தனியா கூட்டுறவுத்துறையில 100 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு விலைவாசியை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தொழில் நல்லா செஞ்சு, இதெல்லாம் தொழிற்சாலை நிறைந்த ஏரியா. இன்றைக்கு இந்த பகுதி மேட்டூர்ல தொழிலாளர் நிறைந்த பகுதி. தொழிலாளர் வேலை கிடைச்சிருக்குதா? ஸ்டாலின் சொல்றாரு 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்களாம். 1179 புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதுல 15 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்துட்டாங்களாம். 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு போகும்போது, வெளிநாட்டுக்கு போகும்போது பேட்டி கொடுக்கிறார் நிருபர்கிட்ட. 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தி சொல்றார். 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டா 77% தொழிற்சாலைகள் தமிழகத்துக்கு வந்திருக்கணும். வந்ததா? அப்படி அவர் சொல்ற மாதிரி பார்த்தா 30 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க வேணும். மேட்டூர்ல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது? வேலை கிடைக்காட்டி போட்டு வேலை பறிக்காத இருந்தா போதும். எவ்வளவு பொய்! இன்னொன்னு சொல்றார், எல்லா பத்திரிகையிலையும் பக்கம் பக்கமா விளம்பரம். இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன். இரட்டை இலக்குல பொருளாதார வளர்ச்சி, இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சி. எப்ப 21 22 சொல்லல, 21 22ஆம் ஆண்டு சொல்லல, 22 23ஆம் ஆண்டு சொல்லல, 23 24ஆம் ஆண்டு சொல்லல, 24 25 சொல்றார். அந்த இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சி திமுக அல்ல, அண்ணா திமுக எடுத்த நடவடிக்கையால வந்து ஸ்டாலின் அவர்களே. இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி என்பது அண்ணா திமுக ஆட்சி 2015 அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தாங்க. 74 தொழிற்சாலைகள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அதெல்லாம் பயன்பாட்டுக்கு வந்து உற்பத்தியை தொடங்குச்சு. அடுத்தது 2019 அதிமுக ஆட்சி, அம்மாவுடைய அரசு 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 தொழிற்சாலைகள் ஒப்பந்தம் போட்டோம். அதுல 80 தொழிற்சாலைகள் இன்றைக்கு அதை ஆரம்பிச்சு அதெல்லாம் முடிக்கிற தருவாயில் வந்து 40 தொழிற்சாலை இயங்குச்சு. அதுல உற்பத்தி வந்தது. அந்த உற்பத்தி வச்சு ஸ்டாலின் உரிமை கொண்டாடார். நியாயமா? ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறனா உடனே ஆரம்பிக்க முடியாது. இங்க இருக்கிற அனல் மின் நிலையம் உங்களுக்கு தெரியும் இல்ல, எத்தனை வருஷம் ஆகும் கட்டி முடிக்கிறதுக்கு? அதாவது ஒரு பெரிய தொழிற்சாலை கட்டி முடிக்கணும்னா 4 வருஷம் ஆகணும். முதல் கட்ட பணி நிலத்தை எடுக்க வேணும். நிலத்தை எடுக்கிறது அவ்வளவு சாதாரணமா? எடுக்க முடியுமா அவ்வளவு சீக்கிரம்? பிறகு நிலத்தை எடுத்த பிறகு அனுமதி வாங்கணும். மத்திய அரசாங்கத்தை மாநில அனுமதி வாங்கணும். பிறகு அனுமதி வாங்கின பிறகு அந்த திட்டத்திற்கு முதலீடு தேவை. எல்லாமே முழுசா சொந்த பணம் போடுறதில்ல, வங்கியில கடன் வாங்குவாங்க. 4 பங்கு தான் சொந்த முதலீடு, மீதி எல்லாம் கடன் வாங்கி தான் போடுவாங்க. முதலீடு செதுக்கி வைக்கணும். அப்புறம் கட்டடம் கட்ட வேணும். பிறகு மெஷினரி வாங்கி பொறுத்து வேணும், ஆள் எடுக்க வேணும். அப்புறம் தான் தொழில் தொடங்க முடியும். இதையெல்லாம் நிறைவேற்றத்துக்கு 4 ஆண்டு ஆகும். 4 வருஷம் ஆகுங்க. ஆனா பச்சை பொய்ய சொல்றார். தினம் தினம் விளம்பரப்படுத்தி இரட்டை இலக்குல பொருளாதார வளர்ச்சி அத்தனை பொய் தானே. அத்தனை அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட தொழிற்சாலை உற்பத்தியை தொடங்கி இன்றைக்கு அந்த உற்பத்தி தான் இரட்டை இலக்கு வந்திருக்கு. ஸ்டாலின் அவர்களே, மக்களை ஏமாத்தலாம், எங்களை ஏமாத்தவே முடியாது. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு தொழில் வளர்ச்சி, இந்த தொழில் வளர்ச்சி கூட இரட்டை இலக்கு இன்றைக்கு ஸ்டாலின் சொல்றார். அதுல பிரதானம் என்றுனா விவசாயம். விவசாய பொருளாதார வளர்ச்சி விவசாயம்.
அதுலதான் 60% மக்கள் இடம்பெற்றிருக்காங்க. அவருடைய வாழ்வாதாரம் 60% மக்களுடைய வாழ்வாதாரம் விவசாயம். அந்த விவசாயத்தில் இந்த ஆட்சியில 3% தான் வளர்ச்சி. இந்த பொருளாதார வளர்ச்சி சொல்லிடுறாரு ஸ்டாலின் 3%. அதிமுக ஆட்சியில